வேள்விகள் ஆரம்பித்தல். பராசரர் தனது குருவிடம் எம்பெருமான் அருளிய அரக்கர்களை அழிப்பதற்கான யாக வேள்விக்கான உபாசனைகளை கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். எம்பெருமான் அருளிய விதத்தின் அடிப்படையில் யாக வேள்விகளை வளர்க்க அதில் அக்னியும் வளர வளர அதிலிருந்து வெளிப்பட்ட புகையானது மூவுலகிலும் உள்ள அரக்கர்களை தேடிச் சென்று கொல்லத் தொடங்கியது. அந்த புகையால் ஆயிரமாயிரம் அரக்கர்கள் மாண்டு கொண்டிருந்தனர். வசிஷ்டரின் அறிவுரைகள். அரக்கர்கள் யாவரும் மாய்ந்து கொண்டிருப்பதை தனது ஞான பார்வையால் கண்ட வசிஷ்டர் பராசரரை நோக்கி, நாம் வளர்க்கும் இந்த வேள்விகளை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். ஏனெனில் பல ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் இறந்துள்ளனர். நமது எண்ணம் பழிக்குப் பழி வாங்குவதாக இருந்தாலும் குலநாசம் செய்வது நமது குலத்திற்கு மாபெரும் பாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். அதை நாம் இனி செய்ய வேண்டாம். நமது குலத் தொழிலாகிய இறைவனை தொண்டு செய்து நாம் புண்ணியத்தை தேடுவோம் என்று கூறினார். வேள்வியை நிறைவு செய்தல். வசிஷ்டர் கூறியதைக் கேட்டதும், பராசரர் எனது குருவும் மாதாவும் பிதாவும் தாங்களே. தங்களின் அறிவுரைப்படியே நான் இந்த வேள்வியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் என்று கூறி தான் வளர்த்த வேள்வியை நிறைவு செய்து கொண்டார். பராசரர் வேள்வியை நிறைவு செய்ததைக் கண்டதும் அவரை மனதார வாழ்த்தி பாராட்டி ஆசி வழங்கினார். மெய்ஞானம் பெறுதல். பராசரர்தான் நடத்திய யாகத்தை நிறுத்தியதும் அதற்கான காரணத்தையும், பின்னர் வசிஷ்டரின் அறிவுரையின் அடிப்படையில்தான் வேள்வியானது நிறுத்தப்பட்டது என்பதையும் அறிந்த புலஸ்திய முனிவர் அங்கு விரைந்து வந்தார். பின்பு பராசரரை நோக்கி, பிரம்ம ரிஷியான வசிஷ்டரின் அறிவுரையின் அடிப்படையில் நீ வளர்த்த வேள்வியை நிறுத்தியமையை நான் அறிவேன். அதை அறிந்த கணம் முதலே நான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன். அரக்கர்களை நீ வளர்த்து வந்த வேள்வியால் கொன்றமையால் உன்னை மெய்ஞானம் விடுத்து அஞ்ஞானம் மயம் கொண்டுள்ளது. உம்மை பிடித்துள்ள அஞ்ஞானம் விடுத்து மெய்ஞானம் பெற வேண்டுமாயின் பிரம்ம ரிஷியான வசிஷ்டர் மற்றும் நான் அளிக்கும் ஆசீர்வாதம் இணைந்து உன்னை பிடித்துள்ள அஞ்ஞானத்தை விடுத்து மெய்ஞானம் பெறுவாய் என்று கூறி ஆசியும் அருளினார். சுயம்பு முனிவரின் மகனான உத்தானபாதனுக்கு சுரூசி, சனீதி என்று 2 மனைவிகள். தனது இளைய மனைவியான சுரூசியின் இளமையிலும் காண்போரை கவர்ந்திழுக்கும் அழகிலும் தன்னை முழுமையாக மறந்து எப்பொழுதும் இளைய மனைவியின் எண்ணமாகவே வாழ்ந்து வந்தார் மன்னனான உத்தானபாதன். கடமையை மறத்தல். இளைய மனைவியின் அருகாமையிலேயே மன்னனான உத்தானபாதன் இருந்தமையால் அரசு தொடர்பான அனைத்து செயல்பாடுகள் மற்றும் விவரங்கள் என அவர் முழுமையாக ஓய்வு பெற்று சுரூசியின் இடமே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவளிடமே தனது வாழ்க்கை என முழுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். சிவபெருமானின் முகமும் தோற்றமும். சிவபெருமானுக்கு மகாசதசிவ ரூபத்தில் பல வகையான தோற்றம் இருப்பினும் பொதுவாக 5 தோற்றங்கள் முதன்மையாக கருதப்படுகின்றன. சில இடங்களில் இவைகள் சிவமுகமாகவும் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அவைகள் சத்யோசாதம் முகம் அல்லது தோற்றம், வாமதேவம் முகம் அல்லது தோற்றம், அகோரம் முகம் அல்லது தோற்றம், தற்புருடம் முகம் அல்லது தோற்றம், ஈசானம் முகம் அல்லது தோற்றம் என 5 முகங்கள் அல்லது தோற்றங்கள் இருக்கின்றன. பொறுப்புகளை ஏற்றல். மன்னனின் இந்த செயல்பாடுகளால் அரசு சார்ந்த அனைத்து பணிகளிலும் சுரூஷியின் தலையீடும் அவரின் செல்வாக்கும் அதிகமாக இருந்து வந்தன. அரசு தொடர்பான அனைத்து விவகாரங்களிலும் சுரூசியின் முடிவே இறுதி முடிவாக கருதப்பட்டு அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. போட்டிகள் உருவாதல். இந்நிலையில் முதல் மனைவியான சனீதிக்கு துருவனும் இளைய மனைவியான சுரூசிக்கு உத்தமன் என்ற குழந்தையும் பிறந்தன. குழந்தை பிறந்தது முதல் கணவரின் முழு கவனத்தையும் அரசு தொடர்பான அனைத்து அதிகாரத்தையும் தானே ஏற்க வேண்டும் என எண்ணி முதல் மனைவியான சனீதிக்கு இன்னல்களை உருவாக்கத் தொடங்கினார் இளைய மனைவியான சுரூசி. தாயின் சொல்லை மீறிய துருவன். அதிகாரமும் துன்பமும். சுரூசியின் செல்வாக்கு அதிகரிக்க அதிகரிக்க முதல் மனைவியான சனீதிக்கு அநீதிகள் நிகழத் தொடங்கின. அதாவது அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த சனீதி அரண்மனையில் இருந்து வெளியேற்றப்பட்டு அரண்மனையின் பின்புறத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையானது சனீதிக்கு மட்டுமல்லாமல் அவள் வயிற்றில் சுமந்து ஈன்றெடுத்த குழந்தையான துருவனுக்கும் ஏற்பட்டது. தான் இவ்விதம் ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை தனது கணவரிடம் எடுத்துரைக்கவோ சனீதிக்கு மனம் இடமளிக்கவில்லை.
ஏனெனில் அவ்விதம் யாம் நடந்து கொண்டால் தனது கணவருக்கு மற்றவர்கள் மற்றும் பிரஜைகள் மூலம் அவமானங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டாகி அவர் துன்பப்படுவார் என்பதை எண்ணி தனக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை பொறுமையாகவும் நிதானத்துடனும் தனது கணவருடன் இருந்து வந்த நாட்களை எண்ணிக்கொண்டு மனதை சமாதானப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார். சிவனின் 5 முகங்கள் நமது ஒவ்வொருவரின் உடலில் இருக்கும் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவைகளான பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் எனும் 5 வாயுக்கள் தெளிவுபடுத்துகின்றன. சிவபெருமானுக்கு 5 முகம் மட்டுமல்லாமல் எவருக்கும் அறியாத 6வதாக ஒரு முகம் இருக்கின்றது. அந்த 6வது முகம் அதோமுகம் என்று அழைக்கப்படுகிறது. சத்யோசாதம் முகம் அல்லது தோற்றம். சத்யோசாதம் என்பது 5 முகங்களில் சிவபெருமானின் படைத்தல் பணிபுரியும் முகமாக கருதப்படுகின்றது. இந்த வகை துன்பம் பாலகனான துருவனை சென்றடையா வண்ணம் அவனை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தாள். துருவன் அரண்மனையின் உட்புறத்திலேயோ அல்லது முன்பக்கமோ செல்லாத வண்ணம் அவனை கவனித்துக் கொண்டும் வளர்த்து வந்து கொண்டிருந்தார். அரண்மனையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலை அறிந்து கொள்வதற்கான வயதோ பக்குவமில்லாத துருவன் தன் தாயின் அறிவுரை அடிப்படையிலேயே வளர்ந்து வந்து கொண்டிருந்தான். துருவன் தனது தாய் தன்னிடம் உரைத்த இடத்தில் மட்டுமே தனது மகிழ்ச்சியையும் விளையாட்டையும் கண்டு வந்து கொண்டிருந்தான். இறைவன் ஒரு நாள் தனது துன்பத்தை போக்கி அனைவருடனும் ஒன்றாக வாழ்வோம் என தனது மனதில் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையையும் தனது வாழ்க்கையையும் அரண்மனைக்கு வெளியிலேயே கழித்துக் கொண்டிருந்தார் சநீதி. விதியின் விளையாட்டு. நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த துருவன் விளையாட்டில் ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஒரு நாள் அரண்மனையின் நந்தவனம் அருகில் சென்றான். அந்த நந்தவனத்தில் அவன் கண்ட காட்சிகள் அந்த இடத்தில் அவனுக்கு ஒரு புதுவிதமான எண்ணத்தை உருவாக்கத் தொடங்கின. சிவத்தோற்றம். சுவாதலோகித கற்பத்தில் பிரம்மதேவன் படைத்தல் பணியை எண்ணி சிவபெருமானை வணங்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது சிவபெருமான் அவ்விடம் தோன்றினார். அவ்விடம் தோன்றிய சிவன் மிகவும் அழகிய இளம் பாலகனாக காட்சியளித்தார். 5 ஆகமங்களை தோற்றுவித்தார். அதாவது தனது தந்தையின் மடியில் தனது தம்பியான உத்தமன் விளையாட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றத் தொடங்கியது. அவர்களது மகிழ்ச்சியில் தானும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆவலால் தன் தாய் கூறிய அறிவுரைகளையும் தாண்டி அவருடைய வார்த்தைகளையும் மறந்து அவர்கள் அருகிலேயே செல்லத் தொடங்கினான் துறவன். தந்தையின் செயலால் திகைத்து நின்ற துருவன் தனது தந்தையின் அருகிலேயே சென்ற பாலகனான துருவன் தந்தையே தந்தையே என்று அழைத்தவாறு அவரின் கழுத்துக்களை பிடிக்க அவரை நோக்கி அவரின் அருகில் செல்லத் தொடங்கினான். அதை சற்றும் எதிர்பாராத சுரூசி சிறு பாலகன் என்று கூட பார்க்காமல் அவனை கீழே தள்ளிவிட்டாள். யாரை தந்தை என்றழைக்கின்றாய்? எதற்காக இவ்விடம் வந்து கொண்டிருக்கின்றாய்? என்று மிகுந்த கோபத்துடன் சிறுபாலகன் என்று கூட பார்க்காமல் அவனிடம் கேட்டாள் சுரூசி. சுரூசியின் வார்த்தைகளில் இருந்த கடுமையை கண்டதும் மிகுந்த பயம் கொண்டவனாக அவளை நோக்கி அழுத வண்ணமே, நான் எனது தந்தையின் மடியில் அமர்ந்து விளையாட வேண்டுமென்று எண்ணியே இவ்விடம் வந்துள்ளேன் என்று கூறினான் துருவன். இதைக் கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற சுரூசி, நீ என் வயிற்றில் பிறந்தவன் அல்ல. அவ்வாறு இருக்கையில் நீ எப்படி எனது கணவரின் மடியில் விளையாடுவாய்? அவரின் மடியில் விளையாடுவதற்கு என் வயிற்றில் பிறந்த உத்தமனுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. இனி இந்த பக்கம் வந்துவிடாதே, இங்கிருந்து ஓடிப்போ என்று அவனிடம் மிகுந்த கோபத்துடன் கூறியது மட்டுமல்லாமல் அவனை அவ்விடம் இருந்து வெளியேற்ற காவலாளிகளை அழைத்து பாலகன் என்று கூட பார்க்காமல் தள்ளிவிட்டாள் சுரூசி. தந்தையின் செயல்பாடுகள், சிற்றன்னையின் செயல்பாடுகளும் அவர்களின் கூற்றுகளும் துருவனுடைய மனதில் பலவிதமான குழப்பங்களையும், உணர்ச்சிகள் என்றால் என்னவென்று அறியாத சிறு வயதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தத் தெரியாமலும் அவனுடைய கண்களில் நீர் வழியத் தொடங்கின. அந்த நொடிப்பொழுது தனது தாயைப் பற்றியும் தன்னைப் பற்றியும் இவ்விதம் எடுத்துரைத்து கொடுமைகளை புரிந்து கொண்டுள்ள தனது சிற்றன்னையின் செயல்களையும் கண்டும் காணாமல் நின்று கொண்டிருந்த தனது தந்தையை நோக்கி தந்தையே என்று அழைக்கத் தொடங்கினான். தந்தையின் செயலைக் கண்ட அந்த நொடிப்பொழுதில் அவனுக்கும் அவன் உடலுக்கும் மனதிற்கும் ஒருவிதமான அரவணைப்பு தேவைப்பட்ட பொழுதில் கூட தந்தையான உத்தானபாதன் தன் மகனை ஏறெடுத்துப் பார்க்காமல் தனது முகத்தை திருப்பிக் கொண்டு தனது இளைய மனைவிக்குப் பிறந்த மகனை தூக்கிக் கொண்டு செல்லத் தொடங்கினான். அதைக் கண்டதும்
நிகழ்வது யாது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தான் துருவன். வாமதேவ முகம் அல்லது தோற்றம். வாமதேவம் என்பது 5 முகங்களில் சிவபெருமானின் காத்தல் பணிபுரியும் ஒரு முகமாக கருதப்படுகின்றது. சிவத்தோற்றம். இரத்த கற்பத்தில் படைப்புக் கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானை எண்ணி தவமிருந்தபோது அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் சடாமுடியில் பாம்புகளையும் கரங்களில் மால் மற்றும் மழு ஆகியவையும் கொண்டு தோன்றினார். இத்தோற்றம் வாமதேவம் எனப்படுகிறது. 5 ஆகமங்களை தோற்றுவித்தார். காவலாளிகள் அவ்விடம் வந்ததும் தனது தந்தை சென்ற பாதையை நோக்கி நின்று கொண்டிருந்த துருவனுடைய காதுகளில் திருகிய வண்ணம், நான் சொல்லியும் உனக்கு அங்கென்ன பார்வை, நீ இன்னும் இங்கு நின்று கொண்டிருக்கின்றாயா என்று கூறிய வண்ணம், வேண்டுமாயின் அடுத்த பிறவியிலாவது தவமிருந்து என் வயிற்றில் பிறந்தால் மட்டுமே நீ உன் தந்தையுடன் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் என்று கூறி காவலாளிகளிடம் பாலகனை தள்ளிவிட்டாள். தாயை காணுதல். காவலாளிகளிடமிருந்து ஓடத் தொடங்கியதும் தனது தாய் இருக்கும் இருப்பிடத்தை நோக்கி தாயே, தாயே என்று அலறிய வண்ணம் ஓடி வந்து கொண்டிருந்தான். காவலர்களும் சிறு பாலகனின் நிலையைக் கண்டு என்ன செய்வதென்று அறியாமல் நின்று கொண்டிருந்தனர். எப்போதும் சிரித்த முகத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பாலகன் அலறிக்கொண்டு வருவதைக் கண்டு என்னவாயிற்று என்று அவனின் சத்தத்தைக் கேட்டதும் அவன் தாயான சநீதி அவன் அருகில் சென்றாள். தன் மகனுக்கு ஆறுதல் கூறிய சநீதி. அலறிக்கொண்டு ஓடி வந்த பாலகனோ தனது தாயை இறுக அணைத்துக் கொண்டு அவள் மார்போடு தன்னை இணைத்துக் கொண்டு தனது கண்களில் வழிந்த கண்ணீரை நிறுத்த இயலாமல் அழுது கொண்டே இருந்தான். தனது மகனின் இந்த நிலைக்கு யார் காரணம்? விளையாட்டில் யாராவது அடித்து விட்டார்களோ என்ற வகையில் எண்ணத் தொடங்கினார் சநீதி. பின்பு தனது மகனை மடியின் மீது அமர வைத்து அவன் கண்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, ஏன் அழுகிறாய்? உனக்கு யாராவது தீங்கிழைத்து விட்டார்களா என்று கேட்டுக்கொண்டே அவனது கவலையை மறக்க வைப்பதற்காக பேச்சுக் கொடுக்கத் தொடங்கினார். அகோரம் முகம் அல்லது தோற்றம். அகோரம் என்பது 5 முகங்களில் சிவபெருமானின் அழிக்கும் பணிபுரியும் ஒரு முகமாக கருதப்படுகின்றது. சிவத்தோற்றம். நீல கற்பத்தில் படைப்புக் கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானை எண்ணி தவமிருந்த போது அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நெருப்பு மற்றும் வாள் ஆகியவற்றை தாங்கிய கரிய உருவத்தில் காட்சியளித்தார். இத்தோற்றம் அகோரம் எனப்படுகிறது. சிவபெருமான் அகோர முகத்திலிருந்து விஜயம், நிசுவாசம், சுவாயம்புவம், அனலம், வீரம் ஆகிய 5 ஆகமங்களை தோற்றுவித்தார். ஆனால் பாலகனோ மீண்டும் மீண்டும் சிற்றன்னையின் கூற்றுகளை எண்ணி எண்ணி தனது தாயின் மடியில் தனது முகத்தை மறைத்துக் கொண்டு அழத் தொடங்கினான். காரணம் அறிதல். பின்பு தனது மகனை நோக்கி, மகனே, நீ அழுது கொண்டிருந்தால் நீ ஏன் அழுகிறாய் என்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? நீ அழுவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தது என்று கூறினால் மட்டுமே என்னால் உனக்கு உதவ இயலும் என்று கூறி அவனுக்கு ஆறுதல் உரைத்து அவன் அழுகைக்கான காரணங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். பின்பு தனது அழுகையை நிறுத்திக் கொண்டு தனது தாயிடம் நந்தவனத்தில் நிகழ்ந்தவற்றையும் சிற்றன்னை கூறியவற்றையும் அதற்கு தன் தந்தை எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் அவைகள் யாவற்றையும் கண்டும் காணாமல் இருந்ததை தனது தாயிடம் எடுத்துரைத்து, தாயே, நாட்டை ஆளும் அரசர்தான் எனக்கு தந்தையா? அவரது மடியில் உட்கார்ந்து விளையாட எனக்கு உரிமை இல்லையா? ஏன் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த என் தந்தை எதையும் பேசாமல் இருந்து கொண்டிருந்தார் என்று துருவன் ஆழ்ந்த துயரத்துடன் தனது தாயிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆறுதல் கூறுதல். தனது மகனின் உள்ளத்தில் பதிந்துவிட்ட இந்த மோசமான நினைவுகளை அறிந்ததும் அவள் மனமே வெடித்து விடுவது போல இருந்தது. இருப்பினும் என்ன செய்ய இயலும்? நிகழ்ந்ததை மாற்ற இயலுமா என்று தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு தனது மகனை அணைத்தபடி அவனது தலைமுடியை கோதியவாறு, மகனே, நான் உன்னிடம் ஏற்கனவே உரைத்துள்ளேன் அல்லவா? நீ என்னை விட்டு வெளியே எங்கும் போகக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அவ்வாறு இருக்கையில் நீ ஏன் அவ்விடம் சென்றாய்? அவர்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள். ஆகையால் தான் இன்று அவர்கள் மகிழ்வுடன் இருக்கின்றார்கள். நாம் பாவம் செய்துள்ளோம். ஆகவே நாம் துன்பமடைந்து கொண்டிருக்கின்றோம். இதை எண்ணுவதால் நமக்கு எந்தவிதமான பயனும் இனி நடக்கப் போவது கிடையாது. ஆகவே இனிமேல் நீ இங்கேயே இருந்து கொண்டு என்னுடன் மகிழ்ச்சியாக இருப்பாயாக என்று கூறி துருவனின் மனதை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டாள்
நீர் வடிந்த கண்களுடன் சநீதி. தற்புருடம் முகம் அல்லது தோற்றம். தற்புருடம் என்பது 5 முகங்களில் சிவபெருமானின் மறைத்தல் பணிபுரியும் முகமாக கருதப்படுகின்றது. சிவத்தோற்றம் பீத கற்பத்தில் படைப்புக் கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானை எண்ணி தவமிருந்தபோது அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய கரிய சடாமுடியில் இளம்பிறை அணிந்த உருவத்தில் காட்சியளித்தார். இத்தோற்றம் தற்புருடமாகும். சிவபெருமான் தற்புருஷ முகத்திலிருந்து ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், பிம்பம் ஆகிய 5 ஆகமங்களை தோற்றுவித்தார். துருவனின் முடிவு. துருவன் தன் அன்னையை நோக்கி, தாயே, நான் உத்தமனைப் போன்று சிற்றன்னையின் வயிற்றில் பிறந்தால் மட்டுமே என் தந்தையுடன் விளையாட முடியுமா? அதற்காக நான் தவம் செய்ய வேண்டுமா? அப்படி செய்தால் அடுத்த பிறவியில் சிற்றன்னையின் வயிற்றில் பிறந்து என் தந்தையுடன் நான் விளையாட முடியும் என்று அவர்கள் கூறினார்கள். நான் தவம் செய்து அவர்கள் மடியில் விளையாட அடுத்த பிறவிக்கு நான் முயற்சி செய்வதைக் காட்டிலும் நாம் வணங்கும் சிவனை எண்ணி நான் தவம் புரிந்து இந்த பிறவியில் நமக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை விலக்கப் போகின்றேன். ஆகவே எனக்குத் தாங்கள் தவம் செய்யும் முறையை உரையுங்கள். நான் வனத்திற்குப் போய் தவம் செய்கிறேன் என்று தனது தாயிடம் கூறினான். தவம் புரிய கானகம் நோக்கி சென்ற துருவன். துருவனின் முடிவைக் கேட்டதும் சநீதிக்கு ஒருவிதமான பயம் உண்டாயிற்று. துருவா, நீ சிறு பாலகன். உன்னால் வனத்தில் உள்ள துஷ்ட மிருகங்கள் நடமாடும் இடத்தில் தனியாக சென்று தவம் செய்ய இயலாது. மேலும் வனத்திலுள்ள மிருகங்களால் உனக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் கூட ஏற்பட நேரிடும். ஆகவே இம்மாதிரியான எண்ணங்களை விடுத்து அமைதி கொள்வாயாக. நீ பெரியவனான பிறகு வேண்டுமாயின் வனத்திற்குச் சென்று தவம் புரியலாம். ஆனால் இச்சிறு வயதில் வேண்டாம் என்று தனது மகனிற்கு ஆறுதல் கூறினாள். ஈசானம் முகம் அல்லது தோற்றம். ஈசானம் என்பது 5 முகங்களில் சிவபெருமானின் அருளும் பணிபுரியும் ஒரு முகமாக கருதப்படுகிறது. சிவத்தோற்றம். விஸ்வரூப கற்பத்தில் மலரையன் என்பவர் சிவபெருமானை எண்ணி தவமிருந்தபோது அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பிறைச்சந்திரனை சடாமுடியில் கொண்டு நெற்றிக்கண் மற்றும் கோரைப்பற்களுடன் காட்சியளித்தார். அவருடன் 2 மாதர்களும் தோன்றினர். வாணி மற்றும் தேவர்களின் தாயார் ஆகியோர் இருபுறமும் இருந்தனர். இத்தோற்றம் ஈசானமாகும். சிவபெருமான் ஈசான முகத்திலிருந்து புரோகீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பரமேசுவரம், கிரணம், வாதுளம் ஆகிய 8 ஆகமங்களை தோற்றுவித்தார் எனவும் 66 முனிவர்களும் ஆகம இரகசியப் பொருளை இம்முகத்தின் மூலம் அறிந்தனர் என்றும் கூறப்படுகின்றது. தனது தாய் எவ்வளவு முயற்சித்தும் தனது எண்ணங்களில் இருந்து பின்வாங்காமல் எனக்கு எவ்விதமான ஆபத்துகளும் விலங்குகளால் துன்பமும் நேரிடாது என்று மிகவும் ஆழ்ந்த சிந்தனையுடன் கூறினான் துருவன். எதையும் அறியாத சிறுவயதில் சிற்றன்னையின் சொற்களின் விளைவாக அவன் மனதில் தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் ஆழமாக பதிந்துவிட்டதை நன்கு உணர்ந்த சநீதி இனி அவனை எவராலும் தடுக்க இயலாது என்பதை உணர்ந்தார். மகனே, இதுதான் உன் முடிவு எனில் அதை எவராலும் மாற்ற இயலாது. இனி அந்த பரம்பொருளான எம்பெருமான் நிகழ்வதைக் கண்டுகொண்டே இருக்கையில் நாம் என்ன செய்ய இயலும்? இதுதான் நமது விதியாக இருக்கும் பட்சத்தில் இதை எவராலும் மாற்ற இயலாது என்று கூறி நீ சிவபெருமானை எண்ணியவாறு அவரது திருநாமங்களை விடாது ஜெபித்து வர உலகையே தன்னுள் கொண்டுள்ள அப்பெரும் ஜோதி உனக்கு அருள் புரிவார் என்று கூறினாள். பின்பு தான் வணங்கும் சிவபெருமானின் அருகிலிருந்த திருநீரையும் அவருக்கு பூஜித்த பூக்களையும் தனது மகனிடம் கொடுத்து, நீ மனதில் நினைத்த செயலை விரைந்து முடித்து வெற்றியுடன் வருவாயாக என்று ஆசீர்வதித்து தனது மகனை தவம் புரிய கானகம் நோக்கி செல்ல விடை கொடுத்து அனுப்பினாள். கானகம் வருதல். துருவனும் தனது தாயிடம் ஆசி பெற்று தன்னந்தனியாக நாட்டை விட்டு வெளியேறி கானகத்தை வந்தடைந்தான். கானகத்தின் நடுவில் ஒரு அழகிய ஆசிரமும் ஒன்றையும் அதில் சில முனிவர்கள் தவம் புரிந்து கொண்டிருந்ததையும் கண்டார். அதில் கௌசிக முனிவரைக் கண்டு அவரை வணங்கினார். அனைத்தும் உணர்ந்தவர்கள் அல்லவா முனிவர்கள். பாலகனைக் கண்ட நொடியே யார் இவன் என்பதை விரைவில் அறிந்து கொண்டார் கௌசிக முனிவர். பின்பு, நீ உத்தானபாதனின் மைந்தன் அல்லவா? ஏன் சிறுவயதில் தன்னந்தனியாக மரவுரி கோலம் பூண்டு இங்கு வந்துள்ளாய் என்று கேட்டார். முனிவரின் கேள்விக்கு அவரை வணங்கியவாறு, முனிவரே, நான் என் சிற்றன்னையால்
மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளேன். மேலும் என் தந்தையால் நான் உதாசீனப்படுத்தப்பட்டு உள்ளேன் என்றும், நான் இவர்களை விட உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றும், அப்பதவியை அளிக்கவல்ல இவ்வுலக நாயகனான சிவனை நோக்கி தவம் புரிய வந்திருக்கின்றேன் என்று கூறி, அதற்கான வழிமுறைகளை தாங்கள் எனக்கு அருள வேண்டுகின்றேன் என்று வேண்டி நின்றான் துறவன். துருவனுக்கு காட்சியளித்த திருமால். கௌசிக முனிவரின் வழிகாட்டுதல். சிறு பாலகன் கொண்டுள்ள எண்ணத்தைக் கண்டு வியந்த முனிவர் குழந்தாய். ஈசனின் வலது புறத்தில் இருந்து உருவான வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் செய். அவரின் அருளால் உனக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் என்று கூறினார். பின்பு ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவதற்கு உகந்த விதத்தையும், அவருக்குண்டான மந்திரங்களையும், அதை எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதையும் துருவனிடம் எடுத்துரைத்தார். தவத்தை ஆரம்பித்தல். முனிவர் அருளியபடியே அறிவுரைகளை அறிந்து கொண்டதுடன், முனிவரின் பாதங்களை வணங்கி அந்த கானகத்தில் தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து தவம் புரிவதற்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்தான். பின்பு அவ்விடத்தில் அமர்ந்து கண்களை மூடி முனிவர் அருளிய மந்திரங்களை எண்ணியவாறு தவத்தை தொடங்கினான். இடையூறுகள் உருவாதல். சிறு பாலகனான துருவன் தவநிலையில் கானகத்தில் தனித்தே அமர்ந்திருந்தான். அவ்வேளையில் வனத்திலிருந்த கொடூரமான மிருகங்கள் பலவாறு உரும்பின. பூதங்களும் பேய்களும் பிசாசுகளும் மனதை உறைய வைக்கக்கூடிய குரலில் அலறத் தொடங்கின. இருப்பினும் துருவன் தனது சிந்தனைகள் யாவற்றையும் ஸ்ரீமன் நாராயணனின் மீதே வைத்திருந்தார். அவரை சுற்றி எழுந்த சத்தங்கள் எதையும் கண்டு கொள்ளாமல் நடப்பது நடக்கட்டும் என்று மிகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அவர் கொண்டுள்ள எண்ணத்தின் மீதும் ஸ்ரீமன் நாராயணன் மீதும் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலும் தனது தவத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். துருவனின் தவத்தினை கலைக்க வனத்தில் இருந்த ஒரு வேதாளம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தது. அதாவது, துருவனின் தாயின் உருவம் கொண்டு துருவனின் அருகில் சென்று, மகனே, நீ ஏன் இன்னும் இங்கே தனியாக அமர்ந்து இருக்கின்றாய்? நமது கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிட்டது மகனே. உனது தந்தை மனம் மாறிவிட்டார். என்னுடன் வா. நமது ராஜ்யத்திற்கு சென்று உன் விருப்பம் போல் உன் தந்தையின் மடியில் அமர்ந்து விளையாடுவாய் என்று கூறியது. தான் கூறியதைக் கேட்டும் துருவன் கண் விழிக்காததைக் கண்ட வேதாளம் வேறொரு விதத்தில் முயற்சிக்கத் தொடங்கியது. அதாவது, உன்னை வதைத்து புசிப்பதற்காக நிறைய கொடிய அரக்கர்கள் மற்றும் அசுரர்கள் இங்கு வந்துள்ளார்கள் என்றும், என்னுடன் உடனே புறப்படு இல்லையென்றால் உன்னையும் என்னையும் அவர்கள் இங்கேயே பலியாக்கி கொன்றுவிடுவார்கள் என்று மிகவும் பயந்த மற்றும் அழுத குரலில் கூறியது. வேதாளத்தின் எந்த முயற்சிக்கும் துருவனின் கண்களானது திறக்கவே இல்லை. ஏனெனில் தனது தாயானவள் தனது மகன் வெற்றியடைய வேண்டும் என்றே எண்ணுவார்களே தவிர அவன் தோல்வியடைய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் என்ற எண்ணத்தில் மிகவும் திடமாக இருந்து வந்தான் துருவன். அது அவனின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆகும். மேலும் ஸ்ரீமன் நாராயணனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலும் முனிவர் உரைத்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்த வண்ணம் தனது தவத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தான். திருமால் உதயமாதல். துருவனுடைய மன உறுதியைக் கண்ட ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருந்து துருவன் தவம் புரியும் அவ்விடத்திற்கு காட்சியளித்தார். திருமாலை கண்டதும் தனது தவநிலையிலிருந்து எழுந்து திருமாலின் திருவடியில் விழுந்து பணிவுடன் அவரை வணங்கி அவரின் ஆசியையும் அனுகிரகத்தையும் பெறத் துவங்கினான் துருவன். உன்னுடைய மாசற்ற தவத்தினால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும், உனக்கு வேண்டும் வரத்தைக் கேட்டுப் பெற்றுக் கொள்வாயாக என்றும் தனது திருவாய் மலர்ந்து பக்தரிடம் கூறினார் திருமால். வரம் கேட்டல். வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் வைகுண்டநாதரே, என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் தாங்கள் அறிவீர்கள் பிரபுவே என்று கூறினார். அதாவது, எனது சிற்றன்னையால் நானும் எனது தாயும் மிகவும் களங்கப்பட்டு துன்பத்தில் ஆழ்ந்துள்ளோம். இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு உலகில் உள்ள அனைவரும் வியக்கும் வண்ணம் காணும் வகையில் உயர்ந்த பதவியை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் துறவன். துருவனின் மனமகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? வரம் அருளுதல். பக்தரின் வேண்டுகோளுக்கு இணங்கிய திருமால் தேவாதி தேவர்களும் என்றும் போற்றி வணங்கும் வண்ணம் சகல புவனங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நடுநாயகனாக விளங்கக்கூடிய உயர்ந்த பதவியை யாம் உனக்கு அளிக்கின்றோம் என்றும், சப்த ரிஷிகள் அனைவரும் உம்மை வலம் வருவார்கள் என்றும் கூறி அருள் புரிந்தார். மேலும் நீ உன் தந்தையிடம் சென்று அவர் அளிக்கும் நாட்டினை செவ்வனே ஆட்சி புரிந்து பிறவிக்கடனை முடித்துக் கொண்டு நீ அப்பதவியை அடைவாய்
என்று கூறி துருவனுக்கு அருளாசி வழங்கி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். திருமால் அளித்த வரத்தில் மிகவும் மனம் மகிழ்ந்த துருவன் தனது தாயிடம் இச்செய்தியை உரைக்க, தவம் புரிந்து கொண்டிருந்த அவ்விடம் விட்டு விரைந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது தாய் இருக்கும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இறைவனின் அருளினால் துருவனின் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள துன்பங்கள் யாவும் மறையத் துவங்கின. ராஜ்ய மாற்றம். உத்தானபாதனின் ராஜ்யத்தில் பல மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. உத்தானபாதன் தனது தவறை உணர்ந்து ராஜ்ய பொறுப்புகளை ஏற்று ஆரம்பிக்கத் துவங்கியதும் இளைய மனைவியின் தவறுகளையும் சுட்டிக்காட்டி அவளுடைய தவறையும் உணர செய்து முதல் மனைவிக்கு உண்டான மரியாதையையும் வழங்கினார். வனத்திலிருந்து வந்த துருவனுக்கு நிகழ்ந்த மாற்றங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க, பிறவிக்கடனை நன்முறையில் கடந்து இறைவன் அருளிய தேவலோக பதவியை அடைந்தார். துருவனின் தாயும் ஒரு நட்சத்திரமாகி அவனின் அருகில் பிரகாசிக்கத் தொடங்கினார். இறைவன் அருளிய வரத்தினால் சப்த ரிஷிகளும் துருவனையே முதன்மையாக சுற்றி வலம் வரத் தொடங்கினர்.